அடுத்த 36 மணித்தியாலங்களில் வானிலையில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம். பிக்குவால் துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமிக்காக விடுவிக்கப்பட்ட அவசர கோரிக்கை. ஆயுதம் இருந்திருந்தால் சுட்டிருப்பேன். அர்ச்சனா எம்பியின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கடும் கண்டனம். சூட்கேஸில் கிடைத்த பெண்ணின் சடலம் பராமரிப்பு பணிக்காக வந்தவரால் நடத்தப்பட்ட கொடூரம் அம்பல். இஸ்ரேலின் பிடியில் உள்ள சமீரா மஷ்பூப் டீன்ஸை விடுவிக்க ராயதந்திர ஏற்பாடுகள் அவசியம். கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதன் உறுதி பாகங்களின் விலைகள் 20% தொடக்கம் 25% வரை அதிகரிக்கும் அபாயம். டிகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் 84 வயது மதிக்கத்தக்க தம்பதியே வெட்டு காயங்களுடன் சடங்குகளாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. படுகொலைக்கான காரணங்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் ஹட்டன் போலீசார் மற்றும் தடவியல் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். டிகோயா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் 2 வெட்டு காயங்களுடன் உயர்ந்த நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2 வயதானவர்களே குறித்த வர்த்தக நிலையத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த வர்த்தக நிலையத்தில் 2 சடலங்கள் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தென்மேற்கு பருவ பயிற்சி வானிலை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த 36 மணித்தியாலங்களில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரவுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் வட மாகாணத்தில் உள்ள அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதன் காரணமாக நாடு பாரிய பொருளாதார பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 20 மாதங்களுக்கு முன்னர் தற்போதைய அரசாங்கத்தின் நாடை ஒப்படைத்த போது டாலரின் மதிப்பு 292 ரூபாயாக காணப்பட்டது. ஆனால் இன்று அது 354 ரூபாய் வரை கணிசமாக உயர்வடைந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பொருளாதார திட்டங்கள் தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல தவறியமையே இதற்கு பிரதான காரணமாகும். முறையான பொருளாதார திட்டமிடல் இல்லாமை மற்றும் வெளிநாட்டு கையிருப்பை அதிகரிக்க முடியாமை போன்ற காரணங்களால் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாவின் மதிப்பு வேகமாக விழுந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாடு மற்றும் சர்வதேச ரீதியில் அதிகரித்து வரும் அழுத்தங்கள் காரணமாக ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடையும் என தனியார் துறையினர் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவதால் ஏற்படும் லாபத்தை ஏற்க சில ஏற்றுமதி தொழிற்சாலைகள் அனுபவித்தலும் மற்றும் உட்புற வாழ்க்கை செலவு மிக கடுமையாக உயர்வதால் சாதாரண பொதுமக்களும் ஊழியர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆடை தொழில் போன்ற பல முக்கிய தொழில்களில் ஏற்றுமதி அதிகரிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் சர்வதேச சந்தையின் நிலவும் மந்த நிலை காரணமாக அவர்களால் இலக்குகளை அடைய முடியவில்லை. ஐரோப்பிய சந்தைகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியினால் அவர்கள் தங்களது இறக்குமதி எல்லைகளை குறைப்பது குறித்து மாற்று வழிகளை ஆராய்ந்து வருகின்றார்கள். மறுபுறம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலைமையிலான அமெரிக்கா ஈரான் அணு ஆயுத பயன்பாடு குறித்து கடுமையாக நிலைப்பாட்டை கொண்டுள்ளதால் உலக பொருளாதார கொள்கைகள் மீதான அவதானம் அதிகரித்துள்ளது. அத்துடன் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டமை மற்றும் செங்கடலில் தொடர்ந்து தாக்குதல் காரணமாக கடல்சார் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு இன்னும் அச்சுறுத்தலிலேயே காணப்படுகிறது. இது கப்பல் போக்குவரத்து செலவுகளை மேலும் அதிகரிக்க உள்ளதால் நாட்டில் ஏற்றுமதி தொழிலுக்குரிய இது சாதகமான சூழலாக அமையவில்லை. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவதை ஒரு நேர்மறையான விடயமாக காட்டுமாறு அமைச்சர் ஆலில் ஜெயத பல்வேறு அமைப்புகளை ஊக்குவித்து வருகின்றனர். இதன் காரணமாகவே பல தொழிற்சங்கங்கள் தற்போது மௌனம் காத்து வருகின்றன.
எனினும் கூட்டு ஆடை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு அமைச்சரின் இந்த நிலைப்பாட்டை மறுத்துள்ளதுடன் ரூபாய் வீழ்ச்சியடைவது தொழில்துறைக்கு ஆரோக்கியமான அறிகுறி அல்ல என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ஆடை தொழிற்சாலையானது ஐக்கிய தேசிய கட்சியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன நாட்டின் பொருளாதாரத்தை நிறுத்திவிட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஊக்குவித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் பிரேமதாச நாடு முழுவதையும் 200 ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்கிய தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தினர். இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போதைய தொழில்துறை அமைச்சரும் அரசாங்கத்தினரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களை பொருட்படுத்தாமல் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுத்துவது வருத்தத்துக்குரிய விடயமாகும். லாபத்தை அதிகரிப்பதை தாண்டி உலக பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் சுமைகளை தங்களது ஊழியர்கள் மீது சுமத்துவதை தவிர்ப்பதற்கு ஏற்றுமதியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சீதுவ பகுதியில் வயதான மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான முக்கிய தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளார்கள். 79 வயதான மூதாட்டி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவரது உடல் ஒரு சூட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்எம்ஆர் பகுதியைச் சேர்ந்த 79 வயதான கிளிதி சந்திராணி என்ற மூதாட்டியே கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையாக சந்தேகிக்கப்பட்டு 42 வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக சீதுவ போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் நேற்று பிற்பகல் அந்த வீட்டுக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள். வீட்டில் உள்ள ஒரு அறையில் சூட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூதாட்டியின் உடலை போலீஸ் அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சீதுவ போலீஸ் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் வீட்டில் பராமரிப்பு பணி செய்து வந்த 42 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தீவிர போதமைக்கு அடிமையானவர் என்று போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. பெண்ணின் தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் இந்த கொடூரச்சி கொலையை செய்துவிட்டு பின்னர் அவரது உடலை சூட்கேஸில் மறைத்ததாக முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். கொழும்பு பதில் நீதிபதி இந்திகா சில்வா மற்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரி எம்பிபி பிரமோத் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணைகளையும் நீதிபதி அளவிலான பிரேத பரிசோதனைகளையும் நடத்தியுள்ளார்கள். இந்த கொலை மற்றும் கொள்ளை தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் ஒற்றுமையை சிதைக்க துடைக்கும் ராம்நாத் அர்ச்சுனா பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற்று மன்னிப்பு கோரும் என தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் தங்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் வாழ்வுரிமைக்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக பேரிழப்புடன் விடுதலை போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். போராட்ட காலங்களில் தமிழீழம் பின்னடைவை சந்தித்ததற்கு சகோதர யுத்தங்கள் ஒற்றுமையின்மையே முதன்மை காரணம் என்பது வரலாறு நமக்கு உணர்த்தியிருக்கின்றது. இத்தகைய சூழலில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறிவைத்து ஆயுதங்கள் இருந்திருந்தால் சுற்றிருப்பேன் என பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்து தரக்குறைவாக பேசியிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு முற்றிலும் எதிரானது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை வளர்த்து சகித்துக் கொள்ள முடியாத தீய சக்திகளின் ஏவலாளியாக செயற்பட்டு தமிழர் ஒற்றுமையை சீர்குலைக்க துடைக்கும் இந்த துரோக அரசியலை தமிழிடம் ஒருபோதும் அனுமதிக்காது. அண்டை நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு பேசுவதை சம்பந்தப்பட்ட அரசுகள் வேடிக்கை பார்ப்பது கண்டனத்துக்குரியது. எனவே ராம்நாத் அர்ச்சுனா தனது ஜனநாயக விரோத பேச்சினை உறுதியாக திரும்ப பெற்று சீமானிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான 15 வயதுடைய சிறுமி சார்பில் மன்றில் முன்னிலையாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஒருவரை நியமிக்குமாறு அவசர கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள 15 வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கியதாக தெரிவிக்கப்படும் அட்டமஸ்தானங்களில் பீகார் அதிபதி பல்லேகம கெமர்த்தின் தேர்தலுக்கு எதிராக வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் மண்ணில் முன்னிலையாகுவதற்கு சிரேஷ்ட சட்டத்தரணி ஒருவரை நியமிக்குமாறு சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவுடன் சிறுவ துஷ்பிரயோக தடுப்பு அறக்கட்டளையின் தலைவர் அவசர கோரிக்கை விடுவித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுவிக்கும் வகையில் அவரது தொடர்பில் தகாத வார்த்தைகளையும் ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த சர்வஜன அதிகார கட்சியின் உறுப்பினர் திலுமு அமுல்கரையும் உடனடியாக கைது செய்யுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். மே மாதம் 22ஆம் தேதி அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள இந்த வழக்கு தொடர்பாக வைத்திய துஷ் விகாரநாயக்க சட்டமா அதிபருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த சமீரா மச்பூப்ஜின் எதிர்காலத்தில் கூடுதலாக கவனம் எடுத்து அவரை விடுவிப்புக்கான ஆயுதந்திர நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். வெளிவிகார அமைச்சர் விஜித கரத்தின் கவனத்துக்கு இவ்விடயத்தை கொண்டு வந்துள்ள அவர் இது குறித்து கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளுடன் துருக்கியிலிருந்து புறப்பட்ட படகுகளை இஸ்ரேல் கைப்பற்றி சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறியுள்ளது. இந்த படகுகளில் எமது நாட்டைச் சேர்ந்த பெண்மணிகளும் உள்ளார்கள். சுமார் 40 நாடுகளிலிருந்து 400 மனிதாபிமான பணியாளர்கள் இப்படகில் பயணித்திருந்தார்கள்.
மனிதாபிமானம் மற்றும் அமைதியான நோக்குடன் மாத்திரமே இவர்கள் காசாவுக்கு புறப்பட்டார்கள். எவ்வித அசம்பாவித நோக்கங்களுமின்றி பயணித்த இந்த படகு காசாவிலிருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்பரப்பில் இடைமறிக்கப்பட்டன. இவர்களை பணைய கைதிகளாக பிடித்துள்ள இஸ்ரேலிய இராணுவம் இதுவரைக்கும் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை. எங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும் தெரியாது. இதனால் இவர்களில் ஏற்படவுள்ள பாரதூர விளைவுகள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். இதனால் இவர்களுக்கு ஏற்படவுள்ள பாரதூரமான விளைவுகள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. எமது நாட்டைச் சேர்ந்த மனிதாபிமான பணியாளரான சமீரா மஜ்பூனி எதிர்காலம் குறித்து எமது அச்சம் ஏற்பட்டுள்ளது. இவரை தொடர்பு கொள்வதற்கு எவ்வித வசதிகளும் இதுவரை செய்யப்படவில்லை. எனவே சட்ட ரீதியான ஏற்பாடுகளுடன் சமீரா மஜ்பூனை விடுவிப்புக்கான ராஜதந்திர செயற்பாடுகளில் அரசாங்கம் அவசரமாக ஈடுபட வேண்டும். இஸ்ரேலின் இவ்வாறான செயற்பாடுகள் மனிதாபிமானத்துக்கு கேடாக அமைந்துள்ளது. அமைதி செயற்பாட்டாளர் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது மனிதாபிமானத்தை மலினப்படுத்துவதாகவே அமையும். இவ்வாறான ரிசார்ட் பதிவுடன் நமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதன் காரணமாக உள்நாட்டு சந்தையில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதன் உறுதி பாகங்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கையடக்க தொலைபேசியில் இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. உயிர்த்தநாயது தாக்குதல் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தற்போதைய அரசாங்கம் தீவிரமாக அரசியலாக்கி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தின் கடைசி நூல் மக்கள் விடுதலை முன்னணி வசமேயே உள்ளது என்பதும் தற்போது தெளிவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிவனேசந்துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் சிறைச்சாலையில் இருந்தபோது இவரை ரகசியமாக சந்தித்தீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு நாமல் ராயபக்ச பின்வருமாறு பதிலளித்துள்ளார். பிள்ளையானை பார்ப்பதற்கு நான் சிறைச்சாலை சுவரை தாண்டி குதிக்கவில்லை. சட்டபூர்வமான ஆவணங்களில் கையெழுத்திட்டுத்தான் பார்க்கச் சென்றேன். அந்த நேரத்தில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரும் அருகிலிருந்தார். அது ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது. நிலைமை இப்படி இருக்கையில் பொதுமக்களின் பணத்தை செலவழித்து பிரான்சுக்கு சென்று நாமல் பிள்ளையாரை பார்க்கச் சென்றாரா என்பது வாக்குமூலம் எழுதுவது பொதுமக்கள் பணத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயலாகும். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பிள்ளையான் அரசியல் கைதியாக வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் நாட்டின் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர பிள்ளையான் செய்த அர்ப்பணிப்புக்காக முன்னின்று பேசுவதற்கு தாம் இருமுறை யோசிக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் விசாரணை முறைகள் குறித்து நாமல் ராயபக்ச கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஞாயிறு தாக்குதலின் கோப்புகளை மூடி முடித்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி அதே அதிகாரிகளை அனுப்பி வாக்குமூலம் எழுதி வழங்குவதற்காக அவர் சாடியுள்ளார். இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்களின் பெற்றோர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் தீவிர உறுப்பினர்கள் என்றும் தாக்குதல்கள் நடத்தியவர்களின் தந்தை ஜேவிபியின் தேசிய பட்டியலிருந்த ஒரு நபர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தங்களிடம் இருப்பதாக கூறிய சாட்சியங்களை அவர் ஏன் இன்னும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மிரட்டி வலுக்கட்டாமையாக வாக்குமூலங்களை எழுதி வாங்கி மனித உயிர்களை இழந்திருக்கும் நிலையில் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியிடம் வாக்குமூலம் பெற முயற்சித்தார்கள் என சுட்டிக்காட்டிய நாமல் ராயபக்ச இதிலிருந்தே இந்நாட்டின் சட்டம் யாருடைய தேவைக்காகவும் யாருடைய அரசியல் நிகழ்ச்சி நிலைக்காகவும் செயற்படுகிறது என்பது தெளிவாக புரிகிறது என்று தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதிகளில் நாட்டில் 29,589 டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு செயலணி அறிவித்துள்ளது. அவர்களில் 15 பேர் இதுவரை உயிர்ந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் பிரகாரம் தெரிய வந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு செயலணியின் தரவுகளின் பிரகாரம் அண்மை காலமாக நாட்டில் மீண்டும் டெங்கு நோய் மிக வேகமாக பரவி வருகிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சில பிரதேச செயலகங்கள் டெங்கு அபாய வலயமாக இடங்காணப்பட்டு அங்கு டெங்கு நோய் பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் கொழும்பு, ஹம்பகா, களுத்துறை, கீகாலை, ரத்னபுரி மாவட்டங்கள் டெங்கு நோய் பரவும் அபாயம் கொண்ட மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கான கடன் பத்திரங்களை திறப்பதில் ஏதேனும் முறைகேடுகள் இடம்பெற்றனவா என்பது குறித்து அரசாங்கம் ஆராய வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உபதலைவர் அசோக ரொட்டிகோ தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியின் போது சுங்க இறக்குமதி வரியின் மீது 50% மேலதிக வரியினை விதிப்பதற்கு முன்னதாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரூபாய்க்கு நிகரான தொடரும் மதிப்பு அதிகரித்துள்ளதன் காரணமாக வாகனங்களின் விலையும் உயர்வடைந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரவியல் கற்கை பிரிவின் பேராசிரியர் பிரியங்கா ரோனிசிங்கவும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியின் போது இவ்வாறான மேலதிக வரி பணத்தின் மூலம் வாகன விற்பனையாளர்கள் தங்களிடம் ஏற்கனவே உள்ள வாகனங்கள் மூலம் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.
இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.